இந்தோனேஷியா 17,000 தீவுகளை கொண்ட உலகின் பெரிய தீவு நாடு. உலகத்திலேயே அதிக இஸ்லாம் மக்கள் தொகை கொண்ட பகுதி. உலகின் அதிக குரங்கினங்கள் கொண்ட இடம். உலகின் 4வது அதிக மக்கள் தொகை கொண்ட இடம். 2 மில்லியன் வருடத்துக்கு முன் வாழ்ந்த ஜாவா மேனுங்கிற மனித இனத்தினுடைய ஆதிகால தொடக்கத்தினுடைய சிறப்புகளோட 2 நூற்றாண்டுகள் ஐரோப்பியர்களிடமும் 1.5 நூற்றாண்டுகள் டச்சுக்காரர்களிடமும் சிக்கிய பிறகும் மீண்டெழுந்த இந்தோனேஷியாவினுடைய வரலாற்று சுருக்கம் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். டார்வினுடைய கூற்றுப்படி மனித இனம் ஆப்பிரிக்காவில இருந்து உருவானதா சொல்லப்பட்ட நிலையில முதல்ல நிமிர்ந்து நின்ற மனித இனத்தினுடைய எச்சங்கள் இந்தோனேஷியாவிலையும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அதற்கு ஆதாரம் தான் ஹோமோ எரெக்டஸ்ங்கிற சுமார் 20 லட்சம் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த மனித இனத்தினுடைய துவக்கம். இது இந்தோனேஷியால இருக்கக்கூடிய ஜாவா தீவுகள்ல கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இவங்க தான் முதல்ல நெருப்பை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்னும் இந்த கல் ஆயுதங்களை பயன்படுத்தியிருக்காங்க அப்படின்ற தகவலும் இருக்கு. அதே மாதிரி 800ல இருந்து 100 சிசி தான் இவங்களுடைய மூளையினுடைய அளவு இருந்திருக்கு அப்படின்ற ஒரு குறிப்புகளும் இருக்கு. அது வரைக்கும் ஆப்பிரிக்கா தான் முதல் முறையா மனித இனம் தோன்றின இடமா பார்க்கப்பட்டுச்சு. ஆனா இது 18ஆம் நூற்றாண்டுல கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த ஆய்வினுடைய கூறுகளையும் அதனுடைய தகவல்களையும் மாற்றி அமைச்சு பெரும் விவாதத்தை உருவாக்குன ஒன்னா மாறுச்சு. அதை தொடர்ந்து புளோரோசில்ல கிடைச்ச ஹோமோ புளோரோசியன்ஸ் அப்படிங்கிற புதைப்படிவம் கிமு 7 லட்சத்துல இருந்து 60,000 வரையிலானதா இருந்துச்சு. அதே போல கிமு 43,000 வருடம் சார்ந்த ஹோமோசெஃபியன்களுடைய புதைப்படிவமும் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அதை தொடர்ந்து 60,000 வருஷம் பழமை வாழ்ந்த குகை ஓவியங்கள் சுலவேசி மற்றும் போர்னியோல இருக்கு. இது ஜாவால குனுங் படாங், சுலவேசி லோர் லிண்டுன்னு, சுமத்ராவினுடைய நியாஸ் மற்றும் சும்பா பகுதியில மனித குடியேற்றங்கள் அவங்களுடைய சடங்கு முறைகள் நடந்திருக்கு அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய எச்சங்கள் மூலமா அகழ்வாராய்ச்சிகள் மூலமா கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. கிமு 2000ல ஆஸ்ட்ரோனேசிய மக்கள் தற்போது இருக்கக்கூடிய இந்த தைவான் தீவு பகுதி வழியா இடம்பெயர ஆரம்பிச்சிருக்காங்க. அப்படியே தென்கிழக்கு பகுதியா ஆசியா வழியா வந்துகிட்டு இருந்தவங்க மெலினேசியர்களா மாறுறாங்க. அவங்க அப்படியே இங்க இருக்கக்கூடிய இந்தோனேஷியாக்குள்ள வராங்க. இன்னைக்கு இங்க இருக்கக்கூடிய இந்தோனேஷியால பெரும் பகுதியா இந்த மக்கள் தான் இருக்கிறாங்க. விவசாயம், ஈரநில நெல் சாகுபடி இதெல்லாம் நடந்திருக்கு. இதுதான் அதன் பிறகு வந்த கிமு 1ஆம் நூற்றாண்டுல கிராமங்கள் உருவாகிறதுக்கு அடிப்படையாகவும் அமைஞ்சது. இதை தொடர்ந்து ஸ்பைஸ் ஐஸ்லாண்ட் அப்படின்னு மேலுகு தீவுகள்ல கிடைச்ச மிளகு, கிராம்பு, ஏலக்காய் மாதிரியான விலை உயர்ந்த மசாலா பொருட்கள் பல நாட்டு வணிகர்களை ஈர்க்க அந்த வணிகத்தோட ஆழமான கலாச்சார தாக்கங்கள் இந்தோனேஷியால ஏற்பட ஆரம்பிச்சது. இந்தியர்கள் 1ஆம் நூற்றாண்டுல வணிகம் புரிய அங்க இந்து மதமும் புத்த மதமும் உள்ள வருது. சீனர்கள் மசாலா பொருட்களை வாங்க தொடங்கினாங்க. 7ஆம் நூற்றாண்டுல வணிகம் செய்ய வந்த அரேபியர்கள் இஸ்லாம் மதத்தை உள்ள கொண்டு வந்தாங்க. 16ஆம் நூற்றாண்டுல மசாலா பொருட்களுடைய வர்த்தகம் உச்சத்தை அடைய பிரான்ஸ், போர்ச்சுகல், டச்சு, பிரிட்டிஷ்னு இந்த வர்த்தகத்தை முழுமையா கையகப்படுத்தணும்னு இவங்க இருக்கக்கூடிய பகுதிக்கு தன்னுடைய ஆளுமையை செலுத்த ஆரம்பிச்சாங்க. 1602ல டச்சு ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி நெதர்லாந்துல இருந்து வந்தவங்க இந்தோனேஷியா மசாலா வர்த்தகத்தை ஒரே மையமா மாற்றி காலனித்துவ ஆட்சியை நிறுவுறாங்க டச்சுக்காரங்க. இந்த 7ஆம் நூற்றாண்டுல இருந்து 16ஆம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலத்துல நிறைய சாம்ராஜ்யங்கள், ஆளுமைகள்ல பல மாற்றங்களை இந்தோனேஷியா சந்திச்சுது. அதுல முக்கியமான பேரரசுன்னு சொல்லணும்னா மஜாபாஹித் அப்படிங்கிற ஒரு பேரரசு. இவங்க சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியாவினுடைய தீவுகள் இது எல்லாத்தையுமே ஆண்டுகிட்டு இருந்தாங்க. இந்தோனேஷியாவினுடைய பொற்காலமா இவங்க ஆண்ட காலம் பார்க்கப்படுது. இவங்க மங்கோலியாவுடைய போர் புரிந்து நாட்டை காப்பாற்றிருக்கிறாங்க. கிபி 1350ல இருந்து 1389 வரைக்குமே ஆண்ட கஜா மதா அப்படின்ற ஒரு பர்சன். இவங்க இந்தோனேஷியா தீவுகளை ஒன்றிணைக்கிற வரைக்கும் எனக்கு சந்தோஷம் கிடையாதுன்னு சொன்ன ஒரு பெரிய ஸ்பீச் அந்த நாட்டு மக்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு ஸ்பீச்சா பார்க்கப்படுது. இவருடைய காலகட்டத்தில் பொன், வெள்ளி, நெசவு துணிகள் ஏற்றுமதி செஞ்சிருக்கிறாங்க. வர்த்தகத்துல ஒரு பெரிய மேம்பாடுன்றது இவங்களுடைய காலகட்டத்தில் நடந்தது. கடல் சார்ந்த இடங்கள்ல மேம்பட்ட ராஜ்யமா இவங்க இருந்திருக்காங்க. நீர்ப்பாசன வசதி, நகர திட்டமிடல், கடல் படைகளை உருவாக்குறதுன்னு இவங்களுடைய ராஜ்யம் மிக சிறந்த ஒரு ராஜ்யமா பொற்காலமா இருந்திருக்கு. இதை தொடர்ந்துதான் டச்சுக்காரங்களுடைய அந்த கம்பெனியானது உள்ள வருது. அதன் மூலமா இவங்க ஆட்சி செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இந்த 200 வருட ஆட்சியில பெரிய நிதி மோசடிகள் அப்படின்றது நடக்க ஆரம்பிச்சது. அதிகமான ஊழல்ன்றது நடக்க ஆரம்பிச்சது. இதை பார்த்துட்டு இருந்த நெதர்லாந்து டைரக்டா இவங்களை கண்ட்ரோலுக்குள்ள எடுக்கிறாங்க. 19ஆம் நூற்றாண்டுல பல தீவுகள்ல கிளர்ச்சிகள் தொடங்குது. டிப்போனிங்க்ரோ அப்படின்ற ஒரு போர் 1825ல இருந்து 1830 கிடைப்பட்ட காலத்தில் நடக்குது.
இந்த போருக்கு யோகியகர்தா அப்படிங்கிற மன்னர் கிளர்ச்சிக்கு தலைவரா போராட ஆரம்பிக்கிறாரு. அதே போல 1873 இருந்து 1904 இடைப்பட்ட காலத்துல ஹேச்சே அப்படின்னு சொல்லிட்டு சுல்தான்களுடைய ஆட்சி நடந்துட்டு இருந்த சமயத்துல இவங்களும் கிளர்ச்சிக்கு எதிராக போர்களை புரிய ஆரம்பிச்சாங்க. இந்தோனேஷியாவுடைய வளர்ச்சி ஒரு பக்கம், வணிகத்தின் மூலமா கொள்ளையடிக்கப்பட்டது மறுபக்கம்னு போக 1942 இருந்து 1945 இடைப்பட்ட காலத்துல ஜப்பான் உலக போர்ல இந்தோனேஷியாவை கைப்பற்றுறாங்க. இதற்கிடையில 1927 பராட்டை நேஷனல் இந்தோனேஷியா அப்படின்னு சொல்லிட்டு PNI அப்படின்ற ஒரு கட்சியை சுகர்னோங்கிறவரை உருவாக்குறாரு. இவர் இருந்த காலகட்டத்தில் டச்சுக்காரங்களோட எதிர்த்து போராடி நிறைய முறை ஜெயிலுக்கு போயிட்டு வந்துட்டு இருக்காரு. அந்த சமயத்துல தான் ஜப்பானுடைய ஆளுமைன்றது உள்ள வருது, அவங்களையும் எதிர்த்து போராட ஆரம்பிக்கிறாரு. அதன் மூலமா 1945 உங்களுக்கு ஒரு பெரிய சுதந்திரம்ன்றது கிடைக்குது. ஆனா இந்த சுதந்திரத்தை நெதர்லாந்து நாட்டை சார்ந்தவங்க ஏத்துக்கல. அதனால அது ஒரு பெரிய போருன்றது வர ஆரம்பிச்சது. ஸோ அவங்களுக்கு முழுமையான சுதந்திரம் அப்படின்றது 1949 தான் கிடைச்சது. இந்த வரலாறுல ரொம்ப முக்கியமான ஒருத்தவங்கன்னா இஸ்லாமியர்கள். ஏன்னா 7ஆம் நூற்றாண்டுல அரபு, பாரசீகம், குஜராத் இந்த பகுதியில இருந்து வணிகத்துக்காக வந்தவங்க இவங்க. அதன் மூலமா இஸ்லாம் அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா பரவ ஆரம்பிக்குது. சூஃபி தத்துவங்கள் அந்த இன்னும் வளர வைக்கிறதுக்கு ஒரு பெரிய தூணா நிக்குது. இதுல வேலி சோங்கோ அப்படின்ற ஒரு நபரு இஸ்லாத்தை இன்னும் வலிமையானதா மாத்துறாரு. அதே போல இஸ்லாத்தினுடைய தத்துவங்கள், பாட்டு, நாடகம் ஜவானி மொழியில இருந்துச்சு. இது இன்னும் இஸ்லாத்தை மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ரொம்ப துணையான ஒண்ணா மாறிச்சு. இப்படி கலாச்சாரன்றது மக்கள் மத்தியில முழுமையா இணைய ஆரம்பிச்சது. 19ஆம் நூற்றாண்டுல ஹஜ் பயணம் மூலமா இன்னும் இது வலுவடையுது. இன்னைக்கு இந்தோனேஷியாவினுடைய மதங்கள்ல 86% இஸ்லாமாவும், 10% கிறிஸ்துவம், 1.7% ஹிந்து, 0.7% சீனம், 0.2% கன்ஃபியூஷியனு, 0.1% நிலவையும் அதே மாதிரி இயற்கையை வழிபடக்கூடிய பழங்குடி மக்களாகவும் மாறி இருக்கிறாங்க. 17,000க்கும் மேற்பட்ட தீவு கூட்டங்களை கொண்ட பகுதிங்கிறதுனால அதுல வெறும் 6,000 தீவுகள்ல மட்டும்தான் மக்கள் வசிக்கிறாங்க. இருந்தாலும் அங்க 700க்கும் மேற்பட்ட மொழிகளா இது பரிணமிச்சிருக்கு. 20ஆம் நூற்றாண்டுல மலாயு அப்படிங்கிற ஒரு மொழியில இருந்து தான் இவங்களுடைய மொழியானது பரிணமிச்சது. இந்த மொழி இந்தோனேஷியாவை ஒன்றிணைக்க ஒரு மொழியா மாறி இருக்கு. அப்படி ஒன்றிணைச்ச மொழி தான் பஹாசா அப்படின்னு. இது 94% இந்தோனேஷியால பேசுறாங்க. இதை தொடர்ந்து இந்தியாவில இருந்து போனவங்க மூலமா உருவான பழமையான கலாச்சார மொழின்னு பார்த்தோம்னா ஜாவனீஸ், இது 40% பேசுறாங்க. சுந்தானிஸ் அப்படின்னு சொல்லி 15%, மதுரிஸ் 7.5%, மினாங் பவ் அப்படின்றது 3%, புகிஷி அப்படின்றது 2.5%, பாசினிஸ் அப்படின்றது 1.5%, கிட்டத்தட்ட 700 மொழிகளுக்கு மேல இவங்க பேசிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒட்டு மொத்தமா 28.12 கோடி மக்களா ஒற்றுமையோட வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்தோனேஷியா மக்கள். ஸ்ரீ விஜயா எம்பையர் அப்படின்னு சொல்லி 7ஆம் நூற்றாண்டுல இருந்து 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஆண்டாங்க. மஜாவஹித் எம்பையர் 13ஆம் நூற்றாண்டுல இருந்து 16ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஆண்டாங்க. ராஜ்யங்களுடைய ஆளுமை முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறமா போர்ச்சுகீசிய காலனியானது 15ஆம் நூற்றாண்டுல இருந்து 16ஆம் நூற்றாண்டு வரைக்கும் இருந்தது. அதே மாதிரி டச்சுக்காரங்களும் அவங்களுடைய காலனித்துவத்தை செலுத்தினாங்க. அதுக்கப்புறம் ஜப்பான் உள்ள வந்தது. இதை தொடர்ந்து சுகர்னோன்ற ஒரு ஆட்சி அமைச்சாரு. இதெல்லாம் நம்ம பார்த்தோம். அது தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்தோனேஷியா வார் நடந்தது. நெதர்லாந்து அவங்களுடைய சுதந்திரத்தை எடுத்துக்கல. அதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு டெமோக்ரஸி கிடைக்க ஆரம்பிக்குது. கைடட் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லி 1959 அவங்களுடைய டெமோக்ரஸி அறிவிக்கிறாங்க. சுகர்னோனுடைய தலைமையில ஆட்சின்றது முடிகிற நேரத்துல 1965 ராணுவ தலைமையில புரட்சி நடக்குது. இந்தோனேஷிய ராணுவ தளபதியா இருந்த சுஹர்தோ அப்படின்றவரு ராணுவ சதி மூலமா ஆட்சியை பிடிக்கிறார். கிட்டத்தட்ட 31 வருஷம் இவருடைய ஆட்சியில தான் இந்தோனேஷியா இருந்தது. ஒரு கடுமையான அடக்குமுறை அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இவருடைய காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா ஊடகங்களுக்கு சுதந்திரன்றது இல்லாம இருந்தது. ஒரு மனித உரிமை மீறல்ன்றது அதிகமா நடந்தது அப்படின்னு சொல்லப்படுது. ஈஸ்ட் திமோர்னுடைய போர்ல அதிகப்படியான மனித உரிமை மீறல் நடந்திருக்கு அப்படின்ற குற்றச்சாட்டுகள்லாம் வச்சாங்க. கம்யூனிசம் சார்ந்தவங்க இவங்களை எதிர்த்தவங்களை மட்டுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் வரைக்கும் கொல்லப்பட்டதா ஒரு பெரிய வரலாறு இருக்கு. இப்படி ஏகப்பட்ட அடக்குமுறைகளை பண்ண ஆரம்பத்துல என்னவோ மக்களுடைய வளர்ச்சிக்காக அவங்களுடைய முன்னோடியாக இவர் பார்க்கப்பட்டாரு. ஆனா அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குடும்பம் சார்ந்த வளர்ச்சி மட்டும்தான் அவங்களுடைய அரசியல் இருந்ததுன்றத மக்கள் உணர அதை எதிர்த்து கிளர்ச்சியும் உருவாகுறாங்க. அப்படி எழுந்த கிளர்ச்சி மூலமா தான் இந்த சுஹர்தோ அப்படின்றவருடைய ஆட்சி முடிவுக்கு வருது. 1998 மக்கள் புரட்சிக்கு பிறகு நாடு ஜனநாயகத்துக்கு மாறுது. ஒரு சாதாரண குடும்பத்துல பிறந்தவர்ன்ற செல்வாக்கோட ஜாக்கோ விடோடோ அப்படின்ற ஒரு பர்சன், இவர் வந்து ஜோகோவி அப்படின்னு சொல்லுவாங்க. இவர் 2014 ஜனாதிபதி ஆகுறாரு. அதுல இருந்து 2024 வரைக்கும் கிட்டத்தட்ட 10 வருஷம் இவருடைய ஆட்சி தான் போயிட்டு இருந்தது. இப்ப இதுக்கு முன்னாடி ராணுவ தளபதியா இருந்த ஒரு பர்சனா பிபோவோ சுபியந்தோ அப்படின்ற ஒருத்தவங்க, இவங்க இலவச உணவு திட்டம், புதிய கொள்கைகள்னு மக்களை கவர்ந்து இப்ப ஜனாதிபதியா மாறி இருக்காரு.
உலகத்திலே பாமாயில உற்பத்தி பண்ற ஒரு பெரிய நாடா இவங்க இருக்கிறாங்க. சீனா பாகிஸ்தானுக்கு அது அதிகப்படியா ஏற்றுமதியும் பண்ணிட்டு இருக்காங்க. மின்சார வாகனத்துக்கு தேவையான இந்த பேட்டரிகள் இருக்கு இல்லையா, இதற்கு தேவையான ஒரு முக்கிய மூலப்பொருள்னா நிக்கல். இது அதிகமா உற்பத்தி செய்யற நாடா இவங்க இருக்கிறாங்க. உலகினுடைய 2வது நிலக்கரி ஏற்றுமதி நாடாவும் தங்கம் வெள்ளி அப்படின்னு 5 பில்லியனுக்கும் மேல இவங்களுடைய ஏற்றுமதின்றது இருக்கு. வாகன டயர்களுக்கு தேவையான அந்த ரப்பர் உற்பத்தியில உலகத்திலேயே 2வது இடத்துல இருக்கிறாங்க. சுறா இறால் ஏற்றுமதியில முதன்மையானவங்களாகவும், மஞ்சள், மிளகு, கிராம்பு, மசாலா வர்த்தகத்துல முதன்மையானவங்களாகவும் இருக்கிறாங்க. ஐரோப்பா, அமெரிக்கா, ஜப்பான் நாடுகளுக்கு டெக்ஸ்டைல் துறை மூலமா ஏற்றுமதி நடக்குது. அதே போல இவங்களுக்கு தேவையான பொருட்களையும் பாத்தீங்கன்னா நிறைய இறக்குமதி பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது எலக்ட்ரானிக்ஸ் துறையை சார்ந்து சீனா, தென்கொரியால இருந்து இறக்குமதி பண்றாங்க. மருந்துகளும் அந்த மருத்துவ உபகரணங்களும் அமெரிக்கா, ஜெர்மனில இருந்து இறக்குமதி பண்றாங்க. இந்தோனேஷியா அதிக தீவுகளை கொண்ட நாடு, அதே மாதிரி உலகத்திலே அதிக எரிமலைகள் கொண்ட நாடும் இதுதான். வருடம் முழுக்க பாத்தீங்கன்னா மழை இருக்கிறதுனால பசுமைக்கு பஞ்சம் இல்லை, நீராதாரங்களுக்கு பஞ்சம் இல்லை. ஆனாலும் நீர் மேலாண்மை சரியில்லாததால இவங்களுக்கு ஒரு பெரிய பாதிப்பு எதிர்காலத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு கூற்றம் இருக்குது. கபுவாஸ், மூஷி, சிட்டாரியம் அப்படின்ற நதிகள்லாம் இவங்க நாட்டினுடைய முக்கியமான நதிகளா பார்க்கப்படுது. இதுதான் விவசாயத்துக்கும் அவங்களுடைய குடிநீர் வசதிக்காகவும் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நாட்டு மக்கள் தொகையில 30% மக்கள் வேளாண்மையில ஈடுபடுறாங்க. அரிசி, காஃபி, கானு, மஞ்சள், இஞ்சி, கொத்தமல்லின்னு தேயிலை முதற்கொண்டு இவங்களுடைய விவசாயத்தினுடைய இம்பார்ட்டன்டான ஒன்னா இருக்கு. இப்ப 1.5 ட்ரில்லியன் அமெரிக்க டாலரினுடைய உற்பத்தியோட 16வது இடத்துல இருக்கிறாங்க பொருளாதாரத்துல. 2030 2040 இவங்க 10வது இடத்துக்கு முன்னேறி வருவாங்க அப்படின்ற ஒரு கூற்று முன்வைக்கிறாங்க. பாலி, ஜெகர்த்தா, யோகயார்த்தா, ராஜா அம்பாட், லோம்பக், கெப்பு அப்படின்ற மாதிரியான நிறைய சுற்றுலா தலங்கள் இருக்கு. ஏன்னா இந்தோனேஷியா அப்படின்றதே சுற்றுலா மையத்தினுடைய ஒரு சொர்க்கமா தான் பார்க்கப்படுது. ஃபேக்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உலகத்திலே அதிக செயல்படுற எரிமலைகள் கிட்டத்தட்ட 130க்கும் மேற்பட்ட எரிமலைகளை கொண்டிருக்கக்கூடிய இடம் இது. சுமத்ரா தீவுல லேக் டேபோ அப்படின்னு சொல்லிட்டு உலகத்திலே அதிசயமான ஏரி ஒன்று இருக்கு. இந்த ஏரி மையத்துல சமோசர் ஐஸ்லாண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குங்க. இது 74,000 வருஷத்துக்கு முன்னாடி உருவான எரிமலை. இந்த எரிமலை உருவான சமயத்துல மனிதனுடைய ஜீனோட்டிக்ஸ்லயே பெரிய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படின்ற கூற்று இருக்கு. உலகத்திலேயே பெரிய ஏரி கொண்ட ஒரு எரிமலையாகவும் இது பார்க்கப்படுது. சுற்றுலா தலமாகவும் இயங்கிக்கிட்டு இருக்கு. ஜுராசிக் மாதிரியான விலங்கினங்கள் இருந்த காலகட்டத்தில இருந்து இப்ப வரைக்கும் பரிணமிச்சு வரக்கூடிய கமோடோ டிராகன் இது இருக்கக்கூடிய ஐஸ்லாண்டாவும் இது பார்க்கப்படுது. இந்தோனேஷியா 5000 கிலோமீட்டருக்கு நீளமான நாடுங்கிறதால 3 டைம் வேரியேஷன்ஸ்ன்றது உங்க நாட்டில் நடந்துகிட்டு இருக்கு. ஒன்னு வெஸ்டர்ன் இந்தோனேஷியன் டைம், இன்னொன்னு சென்ட்ரல் இந்தோனேஷியன் டைம், இன்னொன்னு ஈஸ்டர்ன் இந்தோனேஷியன் டைம். இந்த 3 இடங்களுக்கும் 1 மணி நேர வித்தியாசம்ன்றது நடந்துகிட்டு இருக்கு. இந்தோனேஷியா, மலேசியா, பிலிப்பைன்ஸ் கடற்கரைகள்லாம் ஒன்னா சேரக்கூடிய பகுதிங்கிறதுனால கோரல் ட்ரையாங்கல் இந்த பகுதியை சொல்லுவாங்க. இங்க கோரல் ஸ்பீஷியஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடல் வளம் சார்ந்த அதிகப்படியான மீன் இனங்களும் சரி, அந்த கடல் சார்ந்த ஒரு வளமானது இந்த பகுதியில் அதிகமா இருக்கு. யோகியகர்த்தா அப்படிங்கிற ஒரு மாநிலத்துல மட்டும் சுல்தான் இப்ப வரைக்கும் மன்னர் ஆட்சியை பண்ணிக்கிட்டு இருக்காராம். ஆசியாவினுடைய பெரிய மசூதி இஸ்திக்லால் அப்படின்றது இங்க இருக்கு. போரோபுதூர்ல உலகின் பெரிய பௌத்த கோவில் இருக்கு. 3 லட்சம் வகையான உயிரினங்கள், 700 பறவை இனங்கள், 400 வகையான தேனி இனங்கள் அப்படின்னு பல்லுயிர் பெருக்கத்துல தனக்குன்னு ஒரு தனி இடம் வச்சிருக்கிறதா இந்தோனேஷியா. ஒரே நாள்ல பனி, வெயில், மழைன்னு வரக்கூடிய ஒரு நாடாவும் ஒரு ஆச்சரியமூற்ற பகுதியாகவும் இந்தோனேஷியா இருக்கு. இந்த பகுதியை 18-19ஆம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலத்துல எழுத்தாளர்களா இருந்தவங்க இந்தியன் ஆர்கி ஃபிலாங்கோ அப்படின்னு இந்த பகுதியை அழைச்சிருக்கிறாங்க. 1840 ஜார்ஜ் விட்சோர் ஏர்ல் அப்படின்ற ஒரு பர்சன், இவர் இந்து நேஷியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பகுதி குறிப்பிட்டிருக்காங்க. இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்து நேஷியன்ஸ் அப்படின்றது ரெண்டுமே கிரேக்க மொழி தான். இந்து அப்படின்றது இது இந்தியாவுடைய துணைக்கண்ட பகுதியில் இருக்கிறதுனால இது குறிப்பிட்டிருக்காங்க. நேஷியன்ஸ் அப்படின்னா தீவுகள். ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் பாத்தீங்கன்னா இந்தோனேஷியா அப்படின்ற ஒரு பேர் உருவாயிருக்கு. இதை முதல் முறையா முழுமையா பிரயோகிச்ச பர்சன் பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் லோகன் அப்படின்ற ஒருத்தர் தான். இப்படி எழுத்தாளர்கள் மூலமா பெயர் கொண்ட ஒரு பகுதியா இந்தோனேஷியா மாறுச்சு. வேர்ல்ட்லயே ஃபர்ஸ்ட் பைக் டாக்ஸி ஆப் கோஜெக் அப்படின்றது இது இந்தோனேஷியாவுடைய கண்டுபிடிப்பு. நில்சன் டான்சோ அப்படின்ற ஒரு பர்சன் இந்த எல்இடி லேசர் இதெல்லாமே விலை குறைந்த ஒரு பொருளா எப்படி உருவாக்குறதுன்ற ஒரு தொழில்நுட்பத்தை உருவாக்கி இருக்காரு. வயாங் அப்படின்னு சொல்லிட்டு இந்தோனேஷியாவுடைய பாரம்பரிய பொம்மலாட்டமும் இந்தோனேஷியாவுக்கு சொந்தமான ஒரு கண்டுபிடிப்பு தான். ஆஞ்சா அப்படின்ற ஒரு பாய்மரம் இருக்கு. இது உலக அளவுல செல்வாக்கு கொண்ட ஒன்னா பார்க்கப்படுது. ஏன்னா இந்த காற்றை எதிர்த்து போகக்கூடிய ஒரு கப்பலினுடைய உருவாக்கத்தை கண்டுபிடிச்சவங்களா இந்தோனேஷியர்களுக்கு ஒரு பெருமை இருக்கு. பல ராஜ்யங்கள் ஆண்டு, பல ஆதிக்கம் அடக்கி ஆண்டு, பல உயிர்களை அரசியல் ஆளுமையில இழந்தும் இயற்கையினுடைய ஒப்பற்ற சக்தியின் துணையோட பல பாரம்பரியங்களையும் கலாச்சாரங்களையும் தொடரக்கூடிய மக்கள், இயற்கை ஆச்சரியங்களோட சுற்றுலா பயணிகளின் சொர்க்கங்கள்ல ஒன்னா, இப்படி பல சுவாரஸ்யங்களுக்கு பஞ்சமில்லாத நாடு இந்தோனேஷியா ஒரு ஆச்சரியம்தான்.